வணக்கம். விரைவில் திமுகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போவதாக தகவல் வெளியாகி உள்ளன. என்ன காரணம்? கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சில மாவட்டங்களில் திமுகவில் கோஷ்டி பூசல்கள் தலை தூக்கி இருந்தன. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒருங்கிணைந்து யாரும் செயல்படாமல் சில நிர்வாகிகள் மனக்கசப்புடன் இருப்பதாக தலைமைக்கு புகார்கள் சென்ற வண்ணமே இருந்தன. இதனை அடுத்து முதல்வர் ஸ்டாலின் தரப்பு நேரடியாகவே இந்த விஷயத்தில் தலையிட்டு இருந்தது. அதன்படி எந்த மாவட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் உள்ளதோ அங்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாகவே அறிவாலயத்திற்கு வரவழைத்து அறிவுரை சொல்லியதுடன் நிர்வாகிகளிடையே சமரசம் ஏற்படுத்தும் முயற்சிகளையும் திமுக மேலிடம் மேற்கொண்டிருந்தது. இப்போது தேர்தல் முடிந்த பிறகும் உட்கட்சி பூசல்கள் இன்னமும் சில மாவட்டங்களில் வெடித்து வருகிறதாம். எனவே இந்த விஷயத்திற்கு தீர்வு காண திமுக மேலிடம் முக்கிய முடிவுகளை எடுக்கப் போவதாக கூறுகிறார்கள். அதாவது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற நடைமுறையை மொத்த தொகுதிகளிலும் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். எங்கெல்லாம் ஒருங்கிணைப்பு இல்லையோ அந்த மாவட்டங்களில் 2 சட்டசபை தொகுதிக்கேற்ப மாவட்டங்களை பிரிக்கவும் யோசித்து வருவதாக கடந்த சில நாட்களாகவே செய்திகள் கசிந்து வருகின்றன. இந்த நிலையில் இன்னொரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இளைஞரணி மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் திமுகவில் நிர்வாக ரீதியாக மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாம். காரணம், திமுகவை பொறுத்தவரை 72 மாவட்டங்களில் அதிகபட்சம் 4 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியதாக இம்மாவட்டங்கள் உள்ளன. இதில் பெரும்பாலும் மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என சீனியர்களே செயலாளர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் அந்தந்த மாவட்ட அளவில் நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து கட்சி பணி, தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனினும் விரைவில் உட்கட்சி தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் என அடுத்தடுத்த தேர்தல்கள் வர உள்ளதால் அதற்கேற்ப கட்சியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் திமுக உள்ளதாம். அது மட்டுமில்லாமல் இளைஞரணி செயலாளர் உதயநிதிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் திமுக அரசை திட்டமிட்டு உள்ளதாம்.